சாட்சியா நிறுத்தின ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. நான் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்னு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து நாகர்கோயில சும்மா ஒரு எக்ஸாம் எழுத வந்தப்போ டேடி வந்து நாகர்கோயில் ப்ரேயர் டவருக்கு போனாங்க. போய் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ மெர்லினை நான் ப்ரேயர் பண்ணிட்டு பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேடி அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் போனப்போ அங்கே ப்ரேயர் பண்ணேன். அப்போ மெர்லினை நான் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணும்போதே தீர்க்க தரிசனமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு 4 மாசத்துக்குள்ள ஆண்டவர் வந்து ஒரு அரசாங்க வேலையில உன்னை அமர பண்ணுவாரு அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்லேயும் நாங்கள் ஃபேமிலியாக அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பாவோட பெரிதான கிருபைனால அந்த டைமில் கரெக்டாக பேங்கிங்கோட IBPS S1 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ நான் அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ணுறது வரை எனக்கு சிலபஸ் கூட தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் சிலபஸை பார்த்து எனக்கு கோச்சிங் போகிறதுக்கு கூட அப்போ டைம் இல்லை அண்ட் சிச்சுவேஷன் இல்லை. ஸோ நான் செல்ஃபாகவே ஏசப்பா மேலே பாரத்தை வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பாவோட பெரிதான கிருபைனால எனக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். அதே மாதிரி ஏசப்பா சொன்ன மாதிரி அந்த 4 மாசத்துக்குள்ள கரெக்டாக April 1 வந்து எனக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது. லைக் ஐ வாஸ் செலக்டட் அஸ் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் இன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அந்த ஏசப்பா அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் நான் இமீடியட்டா ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸாம் எழுதின கேப்ல வந்து நான் இன்னொரு எக்ஸாம் எழுதியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மாசத்துல திரும்ப அந்த ஜாபும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் எனக்கு ஜாப் வந்துச்சு. அப்போ நான் வந்து ஏசப்பா என்ன பண்றது, 2 ஜாப் இருக்கு, ஆனா ஒன்ல ப்ரெசென்ட்ல நான் ஒர்க்கிங்ல இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணி 4 மாசத்துல தந்த ஜாப் இதுங்கிறதுனால நான் இதுலயே கண்டினியூ பண்ணேன். ஏசப்பா என்னோட இந்த ஜாப்லயே எனக்கு வந்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நான் ஜாயின் ஆகி 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனா இதுக்குள்ள 2 இன்க்ரிமெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் 9 பேப்பர்ஸ் வரும். அந்த 9 பேப்பர்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஆனா அந்த பேப்பர்ஸையும் ஏசப்பா வந்து எனக்கு கிளியர் பண்ண கிருபை செஞ்சாங்க. இப்போ நான் 1.5 வருஷத்துக்குள்ள 3 இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்க ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் சகாடன்ஸ்லி, நான் மணக்குடி. எனக்கு வந்து தலை சுத்து சும்மா அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில போனேன். அங்கிருந்து வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்க பார்த்த பிறகு ஒரு தலையில கட்டி இருக்கு. அது பெரிய கட்டின்னு எனக்கு காட்டு தந்தாங்க. நான் எங்க தங்கச்சியும் தான் போனோம். கட்டி இருக்கி உடனே நான் வேற ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுக்கணும், கெவின் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புதேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க பயந்தி நான் சொன்னேன், இங்க நாகர்கோவில்ல ஒரு ஜெப கோபுரம் உண்டு, அங்க போய் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கெவின் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு தங்கச்சிட்ட சொன்னேன். ஜெப கோபுரத்துக்கு வந்த நேரம் மெர்லின் பிரதர்கிட்ட நான் அழுதி எங்க தங்கச்சி நல்லா கரைஞ்சு இது பண்ணி ஜெபம் பண்ணுனா, நல்லா பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். அங்க வந்து அந்த மெர்லின் பிரதர் சொன்னாங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா ஜெபம் பண்ணாங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஆண்டவர் வந்து வேரோடு எடுத்து புடுங்கி போட்டுட்டாரு, நாங்க வேற கேன்சர் கட்டி அப்படின்னு அது இருக்குமான்னு சொல்லிட்டு பயந்துதான் இருந்தோம். அங்க போய் பார்த்த பிறகு அதாவது கெவின் ஆஸ்பத்திரியில போன பிறகு ஒரு கட்டி ஒண்ணுமே இல்ல, ஒன்றும் இல்ல, உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு, யார் சொன்னா அப்படி உங்களுக்கு கட்டின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கட்டியுமே இல்லை சொன்னாங்க. என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போமா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, நீ சிக்கி இருக்கிற சோதனைகளிலிருந்து உன்னை தப்புவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தப்ப முடியாமல் இருக்கிறீங்களோ, அது கடனாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பொல்லாத கொலைக்கேஸாக இருந்தால் கூட சரி, ஆண்டவர் இன்னைக்கும் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எந்தெந்த சோதனையில சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை இவ்வளவு நாளும் தாங்க பலன் தந்தார். அப்ப கடைசி வரைக்கும் நான் அதை தாங்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை இன்றைக்கு ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளின் வழியாக, பாடுகள் வழியாகத்தான் இந்த உலகத்திலே நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்தார். இயேசுநாதர் சொகுசா வாழ்ந்துட்டு சொகுசா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரா? இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பாடுகள் இருக்கும், என்ன அவமானங்கள் இருக்கும், அவன் என்னென்ன பிரச்சனையில் சிக்குவான், எல்லாவற்றின் வழியாக நடந்து வந்தவர். பிசாசினால் அவனுக்கு சோதனை வரும் ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தவர். இயேசு கிறிஸ்துவே பிசாசு சோதித்தான், பல விதங்களிலே சோதித்தான். அவர் உபவாசம் முடித்து ஊழியத்திற்கு வருகிற நாட்களிலே கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான். நீங்கள் மலையிலிருந்து கீழே குதிங்க, தூதர்கள் கையில் ஏந்துவார்களே என்று சொல்லி அந்த இடத்திலே சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதனைக்காரன். இந்த உலகத்தில் நமக்கு சோதனைக்காரன் என்று ஒருத்தர் இருக்கிறான், பெர்மனண்டா இருப்பான். நீங்க கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அந்த சோதனைக்காரன் உங்களோடு இருப்பான். நீங்க கற்பத்திலே உருவாகும் பொழுதே, கற்பத்திலே விழும் பொழுதே அந்த சோதனைக்காரனுடைய சோதனை ஆரம்பித்து விடும். நீ இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக கருவிலே உன்னை சிதைக்க அழிக்க அவன் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் அதை எல்லாம் தாண்டி உன்னை இந்த உலகத்திலே ஜெனிப்பித்தவர். உன்னுடைய கருவை சிதைக்கணும்னு நினைச்சான், பிள்ளை உண்டாக கூடாதுன்னு நினைச்சான். அவன் யாரை அழிக்கலாம் என்று வகை தேடுகிறவன், யாரை கொல்லலாம். அது சிசு கொலையாக கூட இருக்கலாம். சில நேரங்களிலே தாய் தகப்பன் மூலமாக கூட அந்த சிசுவை கொலை செய்கிறான். இந்த பிள்ளையை நம்மால் வளர்க்க முடியாது, இது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த தவறான எண்ணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறான். சில நேரங்களில் திருமணமான உடனடியாக கன்சீவ் ஆனா, இப்பவே நீ குழந்தையை பெற்றுக்கிட்ட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போற, அதை கொன்னுரு. பிசாசானவன் அந்த பிள்ளையை தாய் மூலமாக, தகப்பன் மூலமாகவே கொல்லுகிறான். அவன்தான் சோதனைக்காரன். சோதனைக்காரன். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் எத்தனை முயற்சி எடுத்திருப்பான் உங்களை கொல்றதுக்கு, யோசித்து பாருங்கள். எத்தனை சோதனைகளை உனக்கு கொடுத்திருப்பான் உன்னை நிலைகுலைய பண்ணுவதற்கு. கற்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே வியாதியை கொடுத்திருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரத்தில் விபத்துகளை கொடுத்திருக்கலாம், நீ கல்லூரிக்கு போகிற நாட்களில் விபத்துக்கள் நடந்திருக்கலாம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால தேவ தூதர்கள் உன்னை பொதிந்து பாதுகாத்திருப்பார்கள். இத்தனையும் தாண்டி இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறன்னா ஆண்டவர் இந்த சோதனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறபடியினால தான் இந்த ஜீவனோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனைகளையும் தாண்டி இன்னைக்கு நீ நில நிற்கிற, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறன்னா அந்த சோதனைக்காரனுடைய கையிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை தப்பித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதி இந்த உலகத்தில் இருக்கிறானோ இல்லையோ, உங்களுக்கு என்று ஒரு பரம விரோதி ஒருவன் உன்னை அழிப்பதற்காக சுற்றி கொண்டு வருகிறான். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த உலகத்தில் விரோதியே கிடையாது. உலக பிரகாரமான விரோதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணும்படியாக ஆவிக்குரிய விரோதி ஒருவன் இருக்கிறான். உலக பிரகாரமான விரோதி உனக்கு இல்லை, உண்மைதான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய விரோதி நமக்கு யுத்தம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை பலவிதமான பாடுகளுக்கு நேராக, சோதனைக்கு நேராக இட்டு செல்ல, இச்சைகளுக்கு நேராக இட்டு செல்ல அவன் இன்றைக்கும் உங்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறான். இயேசுநாதரையே இச்சையில் விழப்போன்றதுக்கு அவன் ட்ரை பண்ணான். என்ன இச்சை? செல்வத்தினுடைய இச்சை. நீ மட்டும் என் காலடியில் விழுந்தீன்னா இதை பாரு, மலைக்கு மேலே நின்றுட்டு காட்டுறான், இந்த உலகம் முழுவதையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். யார்கிட்ட யார் என்ன சொல்கிறத யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தார். வார்த்தையில் உண்மையுள்ளவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தார். இதே போன்ற சோதனைகள் வரும் பொழுது அதுக்காக தான் ஆண்டவர் வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை வச்சு நீங்கள் ஜெயம் எடுக்கணும். ஒரு நாளும் தீமைக்கோ அநீதிக்கோ துணை போகவே கூடாது. அதனால லட்சங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். உலகம் முழுவதையும் காண்பித்து சொல்கிறான், இது எல்லாத்தையும் என் கையில் இருக்கிறது, இதை நான் உனக்கு கொடுக்குறேன், என்னை மாத்திரம் வந்து வணங்குகள்.
ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஜெயம் எடுத்தார். என் அன்பு சகோதரனை சகோதரி, எவ்வளவோ சோதனைகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. யோர்தானிலே பிரவாகித்து வருகிற வெள்ளங்களைப் போல ஒரு சோதனையை முடிக்கிறதுக்குள்ளால் அடுத்த சோதனை, ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்குள்ளால் அடுத்த பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு படிப்பு முடிக்கிறதுக்குள்ளால் அடுத்த பிள்ளை, இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளால் அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம். எல்லாம் உண்மைதான். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் ஜெயம் எடுத்தது போல சோதனையின் மத்தியில் நீங்கள் ஜெயிக்கணும், பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஜெயிக்கணும். ஆனால் உங்களை அந்தந்த சூழ்நிலையில் தப்புவிக்கிற ஆண்டவர் உங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, தானியேலுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அவன் அந்த ராஜாவுக்கு தொட போகவே இல்லையே. சோதனை என்கிற சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய சோதனை தான். அவன் 3 வேளையை ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த தரியு ராஜாவுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அந்த ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. ஆனால் அவன் பயப்படலை. தான் முன்பு செய்து வந்தபடியே, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு அவனுக்கு எப்படி உறவு இருந்துச்சோ அவனுக்கு தெரியும் இது ஒரு சோதனை, ஆவிக்குரிய சோதனை. ஜெபம் பண்ணக்கூடாதபடி உன்னை தடுக்கிறது ஒரு ஆவிக்குரிய சோதனை. அவனுக்கு தெரியும் அந்த சோதனையில் என்னை தப்புவிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு போராத சோதனை, வேணுன்னே நம்மளை வம்பில் இழுத்து விடுறதுக்காக வேண்டி சோதனைக்காரன் மனுஷன் மூலமாக தந்திரமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறான், சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அவன் பயப்படவே இல்லை. ஏன்னா சோதனையிலே தப்புவிக்கிற ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகனியை திறந்து வச்சுட்டு தைரியமாக ஜெபம் பண்ணான். பயந்தெல்லாம் மூடிட்டெல்லாம் அவன் ஜெபம் பண்ணல, தைரியமாக ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. அதை நிமித்தம் ராஜா அவனை தூக்கி சிங்க கவியில் போடுறதுக்கு உத்தரவு போட்டார். எப்படா ஒரு மனுஷ கறி கிடைக்கும் ருசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கு. சிங்கம், ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்களின் கெபி, எக்கச்சக்கமான சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்கங்களின் கெபிக்குள்ளால அவனை தூக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. 1/2 மணி நேர சோதனை அல்ல, 1 மணி நேர சோதனை அல்ல, ராத்திரி முழுவதும் அவன் சிங்க கபியிலே கிடந்தான். பாருங்க, அந்த சிங்கத்துக்கு பசி எடுக்காம இருக்குமா? நடராத்திரியில் பசி எடுத்தோடனே நல்ல இறைச்சி முன்னால் கிடக்குது, நல்ல மனுஷன் கொழு கொழுன்னு இருக்கிறான், அழகு சௌந்தரியம் உள்ள தானியேல் என்று வேதம் சொல்லுகிறது. அழகான ஒன்று கிடைச்சிருக்கு, அடிச்சு புசிச்சிடலான்னு நைட்டு அதுக்கு வாயை ஆண்டவர் திறந்தாரா? காலையில் அவனை வெளியே ஏற்றுறது வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார். ஹல்லேலூயா. இதில் என்ன பியூட்டின்னா, உள்ள தூக்கி போட்டதுக்கப்புறம் தானியேலுக்கு மரண பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் சோதனையிலே என்னை தப்பிக்க பண்ணக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே இவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி அவங்க அக்கினி எரிச்சூளையில் போட்டாங்க. அங்க அவர்களுக்காக பாதுகாக்கும்படி தேவபுத்திரன் இறங்கி வந்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த அக்னி அவங்கள பட்சித்து கொள்ளலை. அதே போல அக்னியே ஒன்றும் பண்ணலை. இந்த சிங்கம் எல்லாம் எந்த மூலிகையா கூலாக உள்ள கிடந்தான். நான் நினைக்கிறேன் நைட்டு அங்கேயும் சிங்க கபிக்குள்ளாலையும் முன் செய்து வந்தபடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஒரு இயல்பான காரியம், வழக்கமான ஒரு காரியம். அதன் பிறகு நைட்டு தூக்கி போட்ட தரியு ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை. எப்படா நேரம் முடியும் போய் தானியேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் தான் தூங்காம கிடந்தான். நான் நினைக்கிறேன் தானியேல் குரட்டை விட்டு தூங்கியிருப்பான் ஜெபத்தை முடிச்சிட்டா. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து பயந்து வர்றான். ஆணவத்தோடு இருக்கிறவன் தான் ராஜா. ஆனால் இந்த ராஜாவுக்கு ஆணவம் எல்லாம் நைட்டோடு நைட்டு அடங்கி போச்சு. எப்போ தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உள்ளுக்குள்ளால நடந்திருக்கு. இந்த சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு விடிய விடிய சிங்கக்கபியில் கிடந்தும் ஒரு சிங்கத்தினுடைய நகை கீறல் கூட தானியேலுடைய சரீரத்தில் இல்லை. பார்த்த உடனே அவனுக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. அவன் துயர சத்தமாக தானியேலை பார்த்து கூப்பிட்றானா, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. துயர சத்தமா கேட்குறான். ஏய் தானியேல் அப்படின்னு கேட்டிருக்கலாம் ராஜா. அப்படி கேட்கல. ஆனால் அவனுடைய ஆணவத்தை அடக்கினது ஆண்டவருடைய வல்லமை. அவனை உணர்வடைய வச்சது ஆண்டவருடைய வல்லமை. காலையில் வந்து கேட்குறான் துயர சத்தமா, அழுகையின் குரல் தழுதழும்ன குரல்ல கேட்குறா,
தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை இந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா, என் ஆண்டவர் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27, 28 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று ராஜா எழுதினான். தரியு ராஜாவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்து இந்த சோதனையிலிருந்து தானியேலை ஆண்டவர் தப்புவித்து வெளியே கொண்டு வந்ததை இந்த ராஜா நேரடியா பார்த்துட்டான். அதுக்கப்புறம் என்ன சட்டத்தை மாற்றி எழுதுறான்? என்ன சட்டம் எழுதுறான்? தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த ஆண்டவர் ஒருவரே தப்புவிக்கிறவரும் மனுஷர்களை ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் தானியேல் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவரே என்று சட்டத்தை மாற்றி ஏற்றினான். இனி அந்த தானியேல் ஆராதிக்கிற தேவனை தான் நீங்கள் எல்லாரும் வழிபடணும்னு சொல்லி அவன் சட்டத்தையே அந்த நாட்களில் மாற்றி எழுதினான். காரணம் என்னன்னா, அந்த தானியேலுடைய நம்பிக்கை, தானியேலுடைய விசுவாசம். அவன் கடைசியாக தூக்கி போடும்போது கூட, ஐயோ நான் தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இனி பண்ண மாட்டேன்னு ராஜாவிடத்தில் கெஞ்சலை. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. சிங்க கபில என்னை போட்டாலும் என்ன தப்புவிக்க வல்லமை உள்ளவர், தப்புவிக்க உண்மை உள்ளவர். அவர் தப்புவிக்க உண்மை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். என் ஆண்டவர் கைவிட்ட மாட்டாரு. அவன் நம்பினவர்களை கைவிடாத தேவன் அவனை அந்த இடத்திலிருந்து தப்புவித்தார். அது மாத்திரமல்ல, இந்த ராஜாக்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. பெல்சாத்சார் ராஜா வந்தார், போயிட்டாரு. கோரேஸ் ராஜா வந்தார், போயிட்டாரு. நெபுகாத்நேச்சார் வந்தார், போயிட்டாரு. ஆனால் ராஜாக்கள் வந்தார்கள், போனார்கள். ஆனால் ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே ஒரு ஜெயம், அதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். நீ சோதனையில் தான் இருக்கிற, உண்மைதான், கடனில் இருக்க உண்மைதான், இதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் மீளாத கடனிலே சிக்கி கொண்டான். இதிலிருந்து யாரும் அவனை மீட்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், தரியு ராஜா எழுதினா, வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவர். இன்னைக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும், கோடி கடன் இருந்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம். வெள்ளியும் பொன்னையும் கையிலே வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், நீ என்ன பாவத்தில் சிக்கியிருந்தாலும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். எந்த சாபத்தில் சிக்கியிருந்தாலும் வெளியே கொண்டு வருவார். எப்பேற்பட்ட கடனில் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க உண்மையுள்ளவர். ஆமாம், சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க, என் சொந்தக்காரங்க எல்லாருடைய சொத்தை விற்றாலும் என் கடன் அடைக்கப்பட முடியாதுன்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்களுடைய சொத்தை விற்று கடனை அடைக்க முடியாது, அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் சொந்த பந்தங்களை காட்டிலும் உண்மையுள்ள ஆண்டவர் உனக்கு தகப்பன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்க உண்மையுள்ளவர். திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டேன், அந்த சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய போக்கை, வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த கணலிலிருந்து நீ வெளியே தப்பித்து வர உனக்காக ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்பு. எப்படியோ கடல்ல விழுந்தது விழுந்தாச்சு. அவிசுவாச வார்த்தை சொல்லிட்டு நிறைய பேர், இந்த விசுவாசம் இல்லாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க தான் தற்கொலை செய்வாங்க. நிறைய பேர் நீ பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு காரணம் என்னன்னா, எனக்கு கடன், அடைக்க முடியாத கடன், அதனால நான் தற்கொலை பண்ணிட்டேன், எனக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு நிவர்த்தி இல்லை, தற்கொலை பண்ணிட்டேன். இல்லை, ஆண்டவர் ஒரு போக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை நீ தனியாக நின்னா மறுபடியும் சோதனைக்காரன் என் பிள்ளையை வஞ்சிச்சிருவான், கடனில் போட்டுருவான்னு வலது கரத்தை பிடித்து கொள்ளுவார். இதுவே வழி என்று சொல்லி ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவார். அவன் முடிவு பரியந்தம் நடத்துவார். ஆண்டவர் சொல்ல, நித்தமும் உன்னை நடத்துவேன், மகோவரட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமாப்பா, என்ன வந்தாலும் நான் உங்களை நம்புவேன், யார் கைவிட்டாலும் உங்களை பின்பற்றி வருவேன்னு சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை உங்கள் சன்னிதானத்தில் உறுதி பண்ணியிருக்காங்களப்பா. நீங்கள் சொன்னீங்களே, நம்பிக்கையில் நீ உறுதியாக இருந்தா நான் சொன்ன வாக்கு தத்தங்களில்
நான் நிறைவேற்ற உண்மையா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தாருக்கு நீங்க என்னென்ன நல்வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரோ, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீரோ, இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்றாகிலும் தவறி விடுவதில்லை, அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என் பிள்ளைகளால முடிக்க முடியாத படிப்பை நல்லபடியாக படித்து முடிக்க என் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாங்கப்பா. என் பிள்ளைகளை சாதிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுக்கு நான் சீக்கிரத்தில் வேலை தருவேன், உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தீர்களோ, என் பிள்ளைகளை அரசாங்கத்திலே வைத்து அழகு பார்ப்பதற்கு, அரசாங்க வேலைக்காக என் பிள்ளைகள் எடுத்த முயற்சியை ஆண்டவர் அங்கீகரித்து தருவீராக. மத்தியாஸ் பேர்ல சீட்டு விழுந்தது போல என் பிள்ளைகளுக்காக அரசாங்க உத்தியோகத்தினுடைய சீட்டு விழுவதாக, என் பிள்ளைகளுக்காக பேங்க் உத்தியோகத்தினுடைய சீட்டு விழுவதாக, நல்ல பெரிய பெரிய ஸ்தாபனங்களிலே என் பிள்ளைகளுக்காக சீட்டு விழுவதாக. எந்தெந்த குடும்பத்திலே என் பிள்ளைகளை அயல் தேசங்களுக்கு கொண்டு போய் அந்த தேசத்தின் உச்சிதங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரோ, நீர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் புறப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக, விசாக்களை உருவாக்கி கொடுப்பீராக, பிளைட் டிக்கெட்டுகளுக்கு வழி வாசல்களை திறப்பீராக. எமிகிரேஷன் அதிகாரிகள் கண்களிலே, என் பிள்ளைகளுக்கு விசா அதிகாரிகளின் கண்களிலே பிள்ளைகளுக்கு தயவு கிடைப்பதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னீரே. மூட முடியாத திறந்த வாசல், பூட்டப்படாத திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு தந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்தெந்த பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டி தருவேன் என்று சொன்னீரோ, பெயர்க்கப்படாத கூடாரம் என்று வேதத்திலே சொன்னீரே, பெயர்க்கப்படக்கூடாத ஒரு கூடாரத்தை என் பிள்ளைகளுக்காக கட்டி தருவீராக. வாக்கை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற உத்தரவாதத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.